அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வைகரில டே 23க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கான 15 கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், ஏ வந்து 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, பி வந்து 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து ரூபாய் 1500 ஈட்டினர். ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னா 1500 ரூபாய். அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அமௌண்ட் எல்லாமே வேற வேற அமௌண்ட்டா இருக்கு. சப்போஸ் ஒரே அமௌண்ட்டா இருந்து இடம் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யாரு வந்து கம்மியான நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிக சம்பளம், அதிக நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு கம்மியான சம்பளம். இதான் லாஜிக். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா A/B கண்டுபிடிங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிக்குரியதை ஏக்கு போடுங்க, ஏக்குரியதை பிக்கு போடுங்க. அப்போ 15:10 ஆன்சர் வந்து 3:2ன்னு வரும். சரிங்களா? இந்த 3:2 இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம A/B கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை ஈஸ்ட் பியோட ஒரு நாள் வேலை. ஏயோட ஒரு நாள் வேலை என்ன வரும்? மொத்தமா 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலைன்னா 1/10 ஈஸ்ட் 1/15. இப்போ எல்சிஎம் என்ன வரும்? ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தா 30ன்னு வரும். சரிங்களா? இங்க 30 வரணும், எதால பெருக்கணும்? 3ஆல. அப்போ மேல 3ஆல பெருக்குங்க. 3 இங்க 2ஆல பெருக்கணும், அப்போ மேல 2ஆல. 3:2. அதுதான் நம்ம இங்க டைரக்டா போட்டோம். சரிங்களா? இப்போ ஏயோட பங்கு என்னன்னு பார்ப்போம். மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 3 + 2னா 5 பங்கு. அதுல ஏயோட பங்கு 3. எதுல அப்படின்னா இந்த 1500ல. அடி கொடுத்தா 1 இங்க 3 0 அப்போ 900ன்னு வரும். சரிங்களா? 900 இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 900 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ ஏயோட சேலரி 900, பியோட சேலரி 600ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சேலரி கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது கொஞ்சம் நிறைய நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் சம். 15,968 எந்த எண்ணால் வகுக்கும் போது ஈவு 89 மற்றும் மீதி 37 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன லாஜிக் அப்படின்னா 15,968 ஒரு ஏதோ ஒரு நம்பரால நான் வகுக்கிறேன். வகுக்கும் போது ஈவு வந்து 89, மீதி என்ன கிடைக்குன்னா 37 கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதை பாருங்களேன். 16 3ஆல வகுக்கிறேன். 5 3 15 மிச்சம் 1. அப்ப இந்த 16 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டோட பெருக்கு தொகை 3 × 5 பிளஸ் என்னோட மீதி. இந்த ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். சரிங்களா? அதே ஃபார்மெட்டை இங்க நான் அப்ளை பண்றேன். அப்போ 15,968 எப்படி எழுதிக்கலாம்? இது ரெண்டோட பெருக்கு தொகை 89 × x பிளஸ் என்னோட மீதி. சரிங்களா? அங்க எழுதுன மாதிரி இங்க எழுதியிருக்கேன். நம்மளோட வேலை இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு வரும். 15,968 மைனஸ் 37 பை பெருக்கல் ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். 89 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 15,968ல 37 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 31/89. இதை டிவைட் பண்ணுங்க. 89 ஒரு 89 89 மிச்சம் ஒரு 70 வரும். சரிங்களா? ஆமா, இங்கிட்ட ஒரு 3. அடுத்து எத்தனை தடவை போடலாம்னா ஒரு 7 தடவை போட்டு பாருங்க. 8 போட்டா எக்ஸஸா போயிடும். 7 தடவை போடுங்க. 9 63 மிச்சம் 6 8 56 62 கரெக்டா வருது. சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன போடணும்னா 7ன்னு போடுங்க. சரிங்களா? 7 போட்டா எவ்வளவு வருது? 623 மிச்சம் 0 8. சரிங்களா? இங்க ஒரு 1. அடுத்து ஒரு 9 தடவை போடலாம். 9 தடவை போட்டா 801 வரும். ஆன்சரு 0. அப்போ எவ்வளவு வரும்னா 179. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது, அதை அப்ளை பண்ற மாதிரி ஒரு சம் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் சம். ரூபாய் 450க்கு ஆண்டிற்கு 4.5% வட்டி வீதத்தில் தனி வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 81 வட்டியாக கிடைக்கும்? ஃபார்முலா என்ன? SI = PNR/100. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
n தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 81 இன்ட்டு 100 பை 450 இன்ட்டு 4.5 ஈக்குவல் டு n. சரிங்களா? இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். கரெக்டா? புள்ளி கேன்சல் ஆகி 45ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 9 45, 25 100, 9 45, 4 20, 9 81. அப்போ n வந்து என்ன வரும்னா 4 ஆண்டுகள். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 3வது சம், 4வது சம். ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரே வேரியபிளா இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க பாருங்களேன், எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா பாருங்க. இது எதோட ஃபார்முலானா a² மைனஸ் 2ab பிளஸ் b². இது எப்படி எழுதிக்கலாம்? a மைனஸ் b இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ a இருக்கிறது என்ன இருக்குன்னா எக்ஸ், b இருக்கிறதுல ஒய். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா x² மைனஸ் 2xy பிளஸ் y². எப்படி எழுதிக்கலாம்னா x மைனஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து இதை பாருங்களேன், x⁴ மைனஸ் y⁴. இதை எப்படி எழுதிக்கலாம்? x² தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் y² தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது இதே பெருக்கும்போது திருப்பி 4 வந்துடும். ஓகேவா? இது என்ன ஃபார்முலானா a² மைனஸ் b². a இருக்கிறதுல என்ன இருக்குன்னா x², b இருக்கிறதுல y². அப்போ அப்ளை பண்ணா என்ன வரும்? x² மைனஸ் y² இன்ட்டு x² பிளஸ் y² அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுக்கு திருப்பி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும்னா x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு இது அப்படியே வரும் x² பிளஸ் y² அப்படியே வரும். சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? HCF காமன் ஃபேக்டர். அப்போ இந்த ரெண்டுல எது பொதுவா இருக்கு? x மைனஸ் ஒய் தான் பொதுவா இருக்கு. ஹையஸ்ட், அப்போ பவர்ல லீஸ்ட் எடுக்கணும். பவர்ல லீஸ்ட் பார்த்தா அங்க 2 இங்க 1, அப்போ 1 தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? HCF வந்து என்ன வரும் அப்படின்னா x மைனஸ் ஒய். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதுல இந்த ஃபார்ம்லாம் நமக்கு டக்குனு ஞாபகம் வரணும். இதை இப்படி அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து 5வது சம். ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து ஒரு 2 விதமா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டையுமே பார்ப்போம். நமக்கு கிராஃப் வரைய தெரியும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? பாயிண்ட் வந்து இந்த மாதிரி குறிப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸோட கோஆர்டினேட்டு, ரெண்டாவது உள்ளது ஒய்யோட கோஆர்டினேட்டு. இது வந்து 0 1 2 3 4 5. இங்க 1 2 3 4 5. அதே மாதிரி இங்க நெகட்டிவ் -1 -2 -3 -4 -5. இங்க -1 -2 -3 -4 -5. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -5,0 எக்ஸ்ல -5 ஒய்ல 0. அப்போ இங்க வரும். இதான் வந்து என்னோட -5,0. அடுத்து 0, -5 எக்ஸ்ல 0 ஒய்ல -5. அப்ப இங்க வரும் 0, -5. அடுத்து வந்து 5,0 எக்ஸ்ல 5 ஒய்ல 0. அப்ப இங்க வரும் 5,0. இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்களேன். இது வந்து என்னோட ஹைட்டு. கரெக்டா? ஓகேவா? இது வந்து எனக்கு ஒரு முக்கோணம், இது முக்கோணத்தோட உயரம். சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு 5. கரெக்டா? ஏன்னா 0 to 5 வரைக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க ஒரு 5 இருக்கும். நெகட்டிவ் போடக்கூடாது, பாசிட்டிவ் தான் போடணும். சரிங்களா? இங்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் 5. அப்போ எனக்கு பேஸ் வந்து மொத்தமா எவ்வளவு அப்படின்னா 10. ஓகேவா? உயரம் எவ்வளவு? இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்கு? 5 வரைக்கும் போயிருக்கு. அப்போ உயரம் வந்து 5ன்னு வரும். சரிங்களா? நமக்கு ஃபார்முலா பரப்பு ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 1/2 இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளவு? 10 இன்ட்டு ஹச் வந்து 5. அப்போ 1 இங்க 5 5 25
5ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஆன்சரு 25. இன்னொரு மாடல் வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்ம 12th படிச்சிருப்போம் இந்த மாதிரி. இல்லாட்டி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முக்கோணத்தின் பரப்பு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்து முக்கோணத்தின் பரப்பை கேட்டாங்கன்னா ஃபார்முலா தான். முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. இந்த கடைசி இதில் எல்லாத்துலேயுமே 1 போட்டுருங்க. இப்போ பாயிண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னு பாருங்களேன். 1/2 -5, 0 -5 0 இங்கே 1. அடுத்தது 0, -5 0 -5 1. அடுத்தது 5 0 1ன்னு வரும். சரிங்களா? இந்த டிட்டர்மினன்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 1/2 ஒரு பெரிய மாடுலஸ். இந்த மாடுலஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தால் எனக்கு பாசிட்டிவாக மாற்றி விட்டுரும். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இது -5 இதோட ரோவையும் காலமையும் மறைச்சிடுவோம். இதை மறைச்சிட்டு இது ரெண்டையும் இப்படி பெருக்கும். கரெக்டா? 1 × -5 -5 மைனஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். 0 × anything 0ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து -0 இதை எடுக்கணும். சரிங்களா? 0 வச்சு எதை பெருக்கணும்? ஆன்சர் 0 தான் வரும். அதனால இதை நான் கண்டுபிடிக்கல. சரிங்களா? கடைசி என்ன இருக்கு? 1. இதோட ரோவையும் இதோட காலத்தையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு திருப்பி பெருக்குங்களேன். 0 -5 -25 இங்கே ஒரு -25ன்னு வரும். சரிங்களா? அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் இங்கே வந்து என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. இது 0 ஆயிரும். இங்கே 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 25. அப்போ 1/2 இன்ட்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 50. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 25ன்னு வரும். சரிங்களா? ரெண்டுலேயுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இதுனா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதுனா கொஞ்சம் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி 12th படிச்சிருப்போம். டிட்டர்மினன்ட் பார்க்குறது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து இந்த மாடலில் சம்மு வந்து ஒரு 3-4 சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரீசெண்டாக கூட கேட்டிருக்காங்க இது. அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது சம் பாருங்க. 6வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு. சுற்றளவுனா ஃபார்முலா என்ன வரும்? 2πr = 352. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பரப்பு ஏரியா பை r² வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை இதுல இருந்து கண்டுபிடிங்க. ஆர் = 352 இன்ட்டு 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2. 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழா வரும். 7/22 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 4 2 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 6 2 12 இங்கே 1 இங்கே 8ன்னு வரும். சரிங்களா? 22 ஒரு 8 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு 176ன்னு வரும். அப்போ R = 8 56. இதை தூக்கி அப்படி இங்கே போடுங்க. 22/7 இன்ட்டு 56 இன்ட்டு 56 1 இங்கே 8ன்னு வரும். சரிங்களா? 176 இன்ட்டு 56ன்னு வரும். இப்போ இதை பெருக்குங்களேன். 6 36 மிச்சம் 3 6 42 45 மிச்சம் 4 1 6 10 5 30 மிச்சம் 3 5 35 38 மிச்சம் 3 1 5 8 6 5 8 9 98 56. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சுற்றளவு கொடுத்துட்டு பரப்பு கேட்குறாங்க. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகளாக்குவதற்கு 12 நிமிடங்கள் ஆகும் எனில் அதனை 5 துண்டுகளாக்க எவ்வளவு நேரம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 12 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா? இப்போ இப்படி பார்த்தா என்னவாகும்? துண்டுகள் அதிகமாகணும்னா நேரமும் நமக்கு அதிகமாகணும். சரிங்களா? அதிகமாகும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 5/3 இன்ட்டு 12 1 இங்கே 4 ஆன்சரு 20ன்னு வரும். சரிங்களா? ஆனால் இங்கே நமக்கு 20 ஆப்ஷனே இல்லை. கரெக்டாக? நல்ல வேலை ஆப்ஷன் கொடுக்கல. இதில் 20 கொடுத்துருந்தா நம்ம 20 தான் சூஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்துண்டு இருக்கு. சரிங்களா? இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
ஒரு மரத்துண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 3 துண்டுகள் ஆக்குவதற்கு. 3 துண்டுனா நான் ஒரு 2 தடவை கட் பண்ணா போதும். கரெக்டா? எனக்கு ஒரு 3 பீஸ் எனக்கு கிடைச்சிரும். அப்போ 2 துண்டா ஆக்குறதுக்கு 12 நிமிடமா? சரிங்களா? 2 தடவை கட் பண்றதுக்கு 12 நிமிஷம். இப்போ என்ன கேக்குறாங்க, 5 துண்டுகளா நான் மாத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் எத்தனை தடவை கட் பண்ணணும் இத? 1 2 3 4 தடவை கட் பண்ணா போதுமா? 5 பீஸ் கிடைச்சிருமா? 1 2 3 4 5. சரிங்களா? அப்ப 4னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜென்ரல் படி போட்டா நமக்கு ஆன்சர் வராது. இதான் லாஜிக். 3 துண்டுகளா ஆக்கணும். சரிங்களா? அப்ப நான் 2 தடவை கட் பண்ணா போதும், எனக்கு 3 பீஸ் கிடைச்சிரும். 3 தடவை கட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதே இது 5 பீஸ் வேணும்னா நான் எத்தனை தடவை கட் பண்ணணும்? 1 2 3 4. 4 தடவை கோடு போட்டா போதும், 5 பீஸ் கிடைச்சிரும். இதுவும் இப்ப நேர்மாறல் கான்செப்ட் தான். இது அதிகமாச்சுன்னா நேரமும் அதிகமாகும். அப்போ நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 4/2 இன்ட்டு 12. 1 இங்க 6. அப்ப ஆன்சரு 24ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். இது ஒரு நல்ல சம். ஓகேவா? அடுத்து 8வது சம். வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிக சிறிய மதிப்புடைய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம இதை வச்சு மட்டுமே எடுத்து செஞ்சிடலாம். ஓகேவா? 12 இருக்கா? 12 இதால டிவைட் பண்ண என்ன வரும்? 12 12 144. மீதி என்ன வரும்? 7ன்னு வரும். சரிங்களா? அப்போ இது கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது செக் பண்ணுங்களேன். அடுத்தது செக் பண்ண என்ன வரும்? 12 3 12 36 4 12 48. அப்போ மீதி என்ன வரும்? 3ன்னு வரும். ஆனா எனக்கு ஒவ்வொரு தடவையும் வகுக்கும் போது மீதி என்ன வரணும்? 7 வரணும்னு சொல்றாங்க. அப்ப இது வராது. அடுத்தது பாருங்க, இது வந்து டைரக்டா எக்ஸாக்டா டிவைட் ஆயிரும். ரிமைண்டர் எதுவுமே வராது. அப்ப இதுவும் வராது. இங்க போடுங்க, இதுவும் எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆயிரும். 12 12 144. மீதியே எனக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் எது கரெக்ட்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது இந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 9வது சம். 382. இதை எப்படி எழுதுறாங்க? இந்த 2 அப்படி முன்னாடி போட்டுறாங்க. 238. அதே மாதிரி 473. இது எப்படி இருக்காங்க? இந்த 3 முன்னாடி போட்டுருங்க. 347. இந்த மாதிரி எழுதுனா இந்த 2ல எதுக்கு வந்து வித்தியாசம் மிக குறைவானதாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏ ஆப்ஷன் என்ன இருக்கு? 473. இதை மாத்தினா என்ன வரும்? 347. இதை அப்படியே முன்னாடி போட்டுரும். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு? 382. இதை மாத்தினா 238. மைனஸ் பண்ண என்ன வரும்? 17 9 0 1 109ன்னு வருதுங்களா? அடுத்ததை செக் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? 962. இதை அப்படியே முன்னாடி போயிடும். இங்க 872. 0 இங்க 8 இங்க 16 9 90ன்னு வரும். சரிங்களா? அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சி ஆப்ஷன். இங்க மாத்தினா என்ன வரும்? 962. இங்க மாத்தினா 856. அப்ப இங்க 5ன்னு மாறும், இங்க 12ன்னு மாறும். 12ல 6 0 1 106ன்னு வரும். அப்ப இது வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாருங்களேன், 872. இங்க 784. இங்க 6ன்னு மாறும், இங்க 12. 12ல 4 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். இங்க 7. 16ல 8 போயிடுச்சுன்னா 8. சரிங்களா? அப்போ இதான் எனக்கு மிக கம்மியானதா வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 10வது சம். ரெட் என்ற குறியீடு 6720 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? RED. இப்போ அதோட பொசிஷன் பாருங்களேன். ஆரோட பொசிஷன் என்ன? OPQR. 15 16 17 18. ஆரோட பொசிஷன் வந்து 18. அதே மாதிரி ஈயோட பொசிஷன் என்ன? 5. டியோட பொசிஷனு 4. ஓகேவா? ஆனா இங்கே எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, வந்த பொசிஷனோட ஒரு 2 கூட்டுறாங்க. 2 கூட்டினா என்ன வரும்? 20 7 6ன்னு வருமா? இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிடுறாங்க. 6 7 20. 6 7 20. பொசிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எழுதிடுறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், கிரீன் EEN. சரிங்களா? ஜியோட பொசிஷன் வந்து என்ன? 7. ஆரோட பொசிஷனு 18. ஈயோட பொசிஷனு 5.
5, என்னோட பொசிஷன் வந்து என்ன 14. இப்போ எல்லாத்தோடையும் ஒரு 2 கூட்டுங்க. 9, 20, 7, 7, 16. அப்போ இடத்த மாற்றி எழுதுனீங்கன்னா 16, 7, 7, 20, 9. சரிங்களா? 16, 77, 16, 77, 20, 9. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கோடிங் டிகோடிங்கில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. அடுத்து 11 சம் பாருங்களேன். 11 என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி இதை வந்து ஓ பி கியூ ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏயோட பொசிஷன் வந்து 1, ஓவோட பொசிஷன் வந்து என்ன இருக்கு 15. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 14ன்னு வரும். சரிங்களா? ஏக்கு அப்புறம் ஒரு 14 லெட்டர் தள்ளி இது வரும். அதே மாதிரி பிக்கு அப்புறம் ஒரு 14 தள்ளி அதே லாஜிக் அப்ளை பண்ணுங்களேன். டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இதுக்கப்புறம் ஒரு 14 வார்த்தை தள்ளி என்ன வரும்னு பாருங்களேன். இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 11. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா கே, அதுக்கப்புறம் எல் எம் என்னன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? எல்லா இதுலையும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இது தள்ளி தள்ளி வரும். அப்போ இதே அங்கேயும் அப்ளை பண்ணுங்க. 14 இது தள்ளி தள்ளி பார்த்தா KLMN வரும். ஓகேவா? அடுத்து 12வது சம். இரு சக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 1 லட்சமாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயந்திரங்கள் வாகனங்கள்னு கேட்டாலே ஃபார்முலா என்ன? 1 - R/100 ஹோல் பவர் n. அப்போ 1 லட்சம் 1 - 5/100. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? பவர்ல வந்து 2 ஆண்டுகள், அப்போ 2. 1 லட்சம் 100, 100ல் 5 போயிடுச்சுன்னா 95. 95/100 இன்ட்டு 95/100. ஒரு 4 ஜீரோவுக்கு 4 ஜீரோ அடியாயிருங்க. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 95 95 என்ன வரும்? இது வராது, இது வராது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. கரெக்டா? அப்போ கடைசி எனக்கு ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் இருக்கும். ஒன்று இது வரும் அல்லது இது வரும். 5 - 25 மிச்சம் 2, 9 - 45 47, 9 - 45 மிச்சம் 4, 81 85ன்னு வரும். அப்போ 85க்கு மேலே போயிடுச்சு. அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். 5 2 0 1 90 25 இங்கே ஒரு 0 இருக்கு. ஓகே, அப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கு சி ஆப்ஷன். அடுத்து 13வது சம். ஒரு கூட்டுத்தொடரில் 10வது மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் T10 T14. இதோட விகிதம் வந்து 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6வது மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் T6 T16 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Tn ஃபார்முலா என்ன வரும்? A + n - 1 × D. அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? n இருக்க இடத்துல 10 போடுங்க. அப்போ A + 9D / A + 13D = 8/11. அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? 11A + 99D = 8A + 13 8 80 3 24 104 Dன்னு வரும். A எல்லாம் ஒரு பக்கம், D எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 3A = இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5Dன்னு வரும். ஓகேவா? இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கே என்ன இருக்கு? இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். T6/T16. அப்போ A + 5D / A + 15D வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ A + 5D / A + இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3 × 5Dன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 3 5 15 தான் நமக்கு வரும். அப்போ A + இந்த 5Dக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 3Aன்னு போட்டுடலாம். A + 3 × 5Dக்கு பதிலாக 3A. அப்போ என்ன வரும்? இங்கிட்ட ஒரு 4A / 3 9 10Aன்னு வரும். இது கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 2/5. அப்போ 2:5ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாடலில் ஸ்கூல் புக்கில் ஒரு சம் இருக்கும். அது மாடலில் கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க ஓனாக கிரியேட் பண்ணியிருக்குது. சரிங்களா? இதே மாதிரி 10th ஒரு சம் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 14வது சம். 200ல் 1/2 சதவீதத்தை காண்க. 200ல் 1/2 சதவீதம்.
பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா என்ன வரும்? 200 இன்ட்டு 1/2 இன்ட்டு 100ன்னு வரும். சரிங்களா? இது எதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சிம்பிளான சம். என்ற விகித சமத்தில் ரூபாய் 752 பிரிக்கப்பட்டால் முதல் பகுதியின் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்கு நமக்கு? 1/2 ஈஸ்ட்டு விகித சமம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2/3 ஈஸ்ட்டு 3/4. நமக்கு பின்னத்தில் இருக்கக்கூடாது. பின்னத்தை எடுத்து விடுங்க. எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 ஈக்குவல் டு 12ன்னு வரும். இங்கே 12 வரணும் எதால பெருக்கணும்? 6ஆல். அப்போ மேலே 6ஆல் பெருக்குங்க. 6 ஈஸ்ட்டு இங்கே 4ஆல் பெருக்கணும், மேலே 4ஆல். 8 ஈஸ்ட்டு இங்கே எதால பெருக்கணும்? 3ஆல். அப்போ மேலே 3ஆல். 9ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு 6:8:9. நமக்கு என்ன கேட்குறாங்க? முதல் பகுதி தான் கேட்குறாங்க. முதல் பகுதி என்ன இருக்கு? 6ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ 6 மொத்த பங்கு எவ்வளவு? 23 இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 782. அடிக்கிடுங்களேன். 1 இங்கே 3னா 69ன்னு வரும். சரிங்களா? மிச்சம் ஒரு 9ன்னு வரும். 4 தடவை போடலாம். அப்போ 4 24 மிச்சம் 2 3 18 20 204ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நிறையா சம் நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் இப்போ புதுசாக பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த கூட்டுத்தொடர் வரிசை இதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வெட்டுத்துண்டு 2 டீ கோடிங்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஒரு மரம் வெட்டுவோம் இருக்கு. இதுவும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவும் நல்ல சம். சரிங்களா? ஆப்ஷன் வந்து 20 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே 20 தான் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த 15 பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.